வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சர்டைன் டைமில் ஓவர் திங்கிங் வரும். அதாவது ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்றத தாண்டி அந்த விஷயத்தை பல விதமாக நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அது நார்மல் கிடையாதுங்க. அது நம்ம லைஃபையே பேர்டன் பண்ணுற ஒரு ஹெவி ஆக்குற ஒரு விஷயம் தான் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தானா, ஆடு மேய்க்கிற பையன். அவன் எப்போ பார்த்தாலுமே பாஸ்ட்டை அவனால் மறக்கவே முடியாதான். எந்த ஒரு விஷயத்தையுமே அவனோட பாஸ்ட்டில் நடந்த கஷ்டங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சங்கட்டமான நிலைமைகள்லாம் அவனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த டைம் எல்லாம் அவனால் மறக்கவே முடியலையா. அது திருப்பி திருப்பி அவன் ஆடு மேய்க்கிற டைம்ல உட்காந்து அதை நினைச்சிட்டே இருக்கும்போது அவனுக்கு கவலைகள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் அவன் ஒரு மரத்துக்கடியில உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்கான். என்னடா, நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கூட நம்ம லைஃப்ல இல்லை, ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால சந்தோஷப்பட முடியல, நம்மளுக்கு அது நடக்கவும் மாட்டேங்குது, எப்ப பாருமே ஏதாவது ஒரு சங்கட்டமான விஷயங்களே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ அந்த வழியில ஒரு வயதான ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன தம்பி, இப்படி உட்கார்ந்துருக்க, என்ன விஷயம், ஆடெல்லாம் பாரு, அந்த வேலிகள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு, நீ ஆடு வைக்கிற பையன் தானே, இதை நீ கவனிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப ரொம்ப சலிச்சுட்டு, என்னையா என்ன வாழ்க்கை இது, எனக்கு எதுவுமே பிடிக்கல, ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸே இல்லை, என் மனசுல ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அவர் உட்காந்துட்டு, ஒரு நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது கையில ஒரு சின்ன பாத்திரம் கொண்டு வந்தாராம். அது பாக்குறதுக்கு ஒரு பவுல் மாதிரி இருந்திருக்கு. அந்த பாத்திரத்தை கொண்டு இப்படி கையில வச்சுட்டு, தம்பி இந்த பாத்திரம் என்ன வெயிட் இருக்கும், இதனோட எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, இது என்ன நார்மல் பித்தளை பாத்திரம் தானே, பெருசா ஒண்ணும் எடை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். அப்ப அந்த பெரியவர் இருந்துட்டு, ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான், இது ஒரு பெரிய எடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சரினா இந்த பாத்திரத்தை இப்படியே ஒரு மணி நேரம் பிடிச்சிருந்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவன் சொன்னானா, என்ன நடக்கும், ஒண்ணும் நடக்காது, அந்த பாத்திரத்துக்கு ஒண்ணும் மாற போறது இல்லை, வெயிட் மாற போறது இல்லை, அப்படியேதான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் சரி, இதையே நான் ஒரு 10 மணி நேரம் இந்த பாத்திரத்தை இப்படி நான் பிடிச்சிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அவன் சொன்னானா, ஐயா உங்களுக்கு கை வலிக்கும், நீங்க எவ்வளவு நேரம் 10 மணி நேரம் இது வெயிட்டே இல்லைனாலும் இந்த பாத்திரத்தை நீங்க 10 மணி நேரம் இப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கை வலியை கொடுக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அப்ப அந்த பெரியவர் இருந்துட்டு, அப்ப இதே நான் ஒரு வாரம் 10 நாள் இந்த பாத்திரத்தை இப்படியே பிடிச்சிட்டே நின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாராம். ஐயா, உங்கள் உடம்பு ஃபுல்லாவே வலிக்க ஆரம்பிச்சிரும், என்ன எதுக்காக இதை நீங்க இப்ப சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப அதான் அவர் சொன்னாராம், ஒரு விஷயம் உனக்கு நடக்குது, அந்த விஷயத்த உன்னால மாத்தவே முடியாது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு நடந்த ஒரு விஷயத்த, அதாவது பழைய விஷயங்கள் பாஸ்ட் டென்ஸை நம்மளால மாத்தவே முடியாது. அப்படி இருக்கும்போது அதை நீ கையில பிடிச்சிட்டே இருக்கிறனால அதனோட வெயிட்டோ இல்லோட அதனோட ஷேப்போ இல்ல அதனுடைய தன்மையோ மாறப்போறது கிடையாது. முதல்ல அதை விட்டுட்ட அப்படின்னா நீ உன்னோட அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போக முடியும். நீ அந்த விஷயத்தை இப்படி கையில வச்சுட்டே பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்த அப்படின்னா உன்னால அடுத்த உன்னுடைய ஸ்டெப்பை நோக்கி போகவே முடியாது. அது ஒரு கடந்த காலம், அதை விட்டு வெளியில நீ வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பையனுக்கு அப்பதான் அவனோட கண்ணே திறந்த மாதிரி இருந்ததான். ஸோ இந்த இன்சிடென்ட், இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்டான விஷயங்கள், அது சந்தோஷமானதா இருக்கட்டும், கவலையான விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது கடந்த காலம். அதை நம்ம நினைச்சு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டோ வருத்தப்பட்டுக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா நம்மளால நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு போகவே முடியாது. லெட் கோ, பி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அதை அடுத்த ஸ்டெப் நோக்கி கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் இந்த ஒரு குட்டி கதை மூலமா அந்த ஒரு பையனுக்கு அந்த பெரியவர் விளங்க வச்சிருக்காரு. நம்மளுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவர் திங்கிங் அப்படின்றத விட பாஸ்ட் விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே முடியாது. ஸோ ஓவர் திங்கிங் நார்மலாவே தப்பு. அதுவும் பழைய விஷயங்களை பத்தி நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அடுத்த என்ன சக்சீட்க்கு போக முடியும் அப்படின்றதையும் மறந்துடுவோம். ஸோ தயவு செஞ்சு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. லெட் இட் கோ, பி ஃப்ரீ அப்படின்ற ஒரு கோட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை ஃப்ரம் ஐலண்ட்.